ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேம் சேஞ்சர் 5 அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இல்லை. ஆனால் கூகுளில் போய்ட்டு அதில் நீங்கள் ஏபிகே ஸ்டோர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறமா அது ஏபிகே பேர் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு அதில் நீங்கள் ஆடணும். அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் கேம் சேஞ்சர் 5ன்னு ஒரு கேமை டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு அது காமிக்கல, ஏன்னா அப்பப்போ இது ரெக்கார்டிங்கு கட்டாயினே போகுது. அதனால இப்போ ஒன்று சேர்த்தாச்சுல விடுங்க. அப்படின்னா ரெக்கார்டிங் ஒன்று சேர்த்தாச்சு. ஃபஸ்ட் பால் விக்கெட்டா, பூச் விக்கெட். சரி, கைக்வாட் நான் ஆடல, ஆடிந்து. ஓகே, இப்போ நான் ஆடுறேன், ரெண்டுமே நான் ஆடுறேன். ஆனால் பவுலிங் மட்டும் இதாகும். சிவம் டு பெற்றுப்போம், அதான் பெஸ்ட். கொஞ்சம் நீங்கள் ஓகே, பால் 6 4 பார்ப்போம். 1 6 இல்லை 4 இருக்கும். வாவ், மாத்திரம் இது ஃபீலிங் செட்டப் இவ்வளோ மொக்கையாக செஞ்சு வச்சுருக்கானுங்க. 6 4 போல வேண்டியதா. ஹெலிகாப்டர் ஷாட். வா 6 4 ஓகே 4 வா எப்படின்னு 4 போச்சு. ஓகே, போலிங் போட வர்றார் அக்ஷர் பட்டேல். இதெல்லாம் அவங்களாம் பார்த்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஓகே 6 வா வாட் 6. இன்னைக்கு கமெண்ட்ரியாக குத்துனுக்குறோம், ஆடினும் இருக்கும். ஓகே, அந்த 6 எப்படி இருக்குன்னு வேணால் ரொம்ப கஷ்டம். ஓய் நாம கஷ்டம் ஆடினுக்கோ. சிவன் டுவே இப்போ நான் தான் ஆட போகிறேன். மேத்யூ ஷாட் அப்படின்னா ஏஐ நல்லா ஆடுது, நல்லா ஆட வைக்க ஆடுறோமா. ஸ்ட்ரைட்டு போட்டு 6. ஓகே 6 போச்சு. ஓகே வா வாட் 6. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பால் 6. குல்தீப் யாதவ் என்னத்துறது கேப்டன் சொல்கிறார், என்னத்துறது இந்த மாதிரி ரன்ஸ் கொடுக்குறது அதுக்கு வெளியோ. ஐயோ, அந்த ஷாட் இனிமேல் அடிக்கூடாதுன்னே தோணுது. ஆனால் ஒரு பால். ஓகே 6 4 பொழுகிறோம். வா என்னது 4 அதோ லாஃப்ட் அப்படின்னா லாஃப்ட் போடல, ஸ்ட்ரோக்கு தான் போட்டேன். 4 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குல்தீப் யாதவ் ஒரு 6 ஒரு 4 ஓகே. ஓய் என்னது வாவ், நான் நினச்ச மாதிரி 4 ஆச்சு. எப்படியா சவுண்டு நல்லா யாரு. இப்போ நம்ம மான்ஸ்டர் வந்து பேச போறாரு. மான்ஸ்டர் வந்து பேசுங்களே. நான் யாருன்னு தெரியல, இன்னைக்கு சிஎஸ்கே தான் சாக வச்சிடுறவங்க. சரியா? மான்ஸ்டர் நீ எதுக்கு என்ன அடிக்கிறது? சிஎஸ்கே வின்னாவும். ஆனால் இன்னைக்கு நான் எப்படியோ பார்ட் 2 போடுறல, அப்போ பார்ப்போம். பார்ட் 2ல் இதை பார்ட் 3 வரைக்கும் போயிடுமான்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு சிஎஸ்கே வின்னாவும் டிஜிட்டல் வின்னாவும். ஏன்னா நீ ஆடுற அட்டாக்ல இப்படிதான் இன்னொரு ஸ்டேடியம் போச்சு. ஓகே நம்ம இப்போ இன்னும் மான்ஸ்டர் அமைச்சிட்டு சீக்கிரம் போயிட்டு அப்புறம் அப்படி அமைச்சாச்சு. இப்போது நம்ம யாரை அமைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ரோபோட் அண்ணனே வர வைக்கலாம். வாங்கண்ணே ரோபோட் அண்ணன். என்னப்பா சைக்கியமா, நம்ம இப்போது சிஎஸ்கே தான் போகுது. ஏன்னா நான் ஒரு ஜூம் பண்ணுற காலி மந்திரத்தை போடுறேன். 6 இல்லை இது. ஓகே சரி, நான் போகிறேன். எனக்கு டைம் ஆகுது, நிறையா வேலை இருக்குது. ஓகே, நம்ம ரோபோட் அண்ணன் போயிட்டாரு. இப்போ நம்ம யார் அமைச்சிடலாம். ஓ ஹாய், எப்படி நான் தான் சீக்கா, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? கமெண்ட்லாம் திட்டுறாங்கப்பா. என்னடா ஏய் கமெண்ட்லாம் ஜாஸ்தி கமெண்ட்டும் வர மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டோம்?
அத்தை மூஞ்சி கணக்கில் வச்சிடுறேன். இனிமேல் உன் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகலன்ட்டா வச்சிருவேன்டா. நானா நீங்களா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஓகே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், இல்லைன்னா சீக்கான நம்மளை போட்டு போட்டு பின்னிடுவார். ஓகே சீக்கான போயிடுங்கண்ணா, பாய் பாய் பாய். ஓகே நம்ம இப்போது சீக்கான அமிச்சாச்சு. இப்போ யார் அமிச்சதெல்லாம் ஒரு குழந்தை இருக்கான். குழந்தை பையா வாடா. சரி அதுக்கு என்னடா நீ இருறா, அப்படியே இருறா. ஆண்டி என்னங்க ஆண்டி எங்கே இருக்கீங்கோ? அது இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அது ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். ஜூஸில் எங்கே இருக்குது? ஆண்டி அங்கே தான் இருக்குது பாருங்கோ, உங்கள் முன்னாடியே. அங்கே அங்கே தான் 4. வா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்படியாச்சும் போனால் இப்படி இருக்கும். ஓகே ஓகே ஒன்றுமே பேசாமல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நான் 4 of 6 அடப்பா இன்னும் நிறைய இருக்கேன். சிக்கன் பனானா இன்னும் ரொம்ப இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? என்னடா என்னாச்சு? ஓகே சிவம் டுபே எல்லாம் அங்கே இருக்காங்க. சிவம் டுபே எங்கே தானே இருக்காரு? சிவம் டுபே 44க்கு 15 ஆஃப். இது யார் மேட்ச்? இந்தியா vs சிஎஸ்கே. யாரா நீ? ஏய் சஷாங்கு, இது இந்தியா வர்சஸ் சிஎஸ்கே இல்லடா, சிஎஸ்கே வர்சஸ் டிசிடா. வச்சு சாப்பிட்டுறேன். சிஎஸ்கே என்ன மாத்திரா முன்னாச்சுனாக்கா நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன்டா. கமாட்டியில் வருவா, நான் உங்களெல்லாம் சாவடிக்க மாட்டேன். உங்களை இப்போ சாவடிக்க போகிறேன். சிஎஸ்கே முன்னாச்சுன்னா சாவடிக்க மாட்டேன். அப்புறமா லைக் குத்தாக்கா மட்டும். சிஎஸ்கே தோத்துச்சுனாக்கா பரவாயில்ல, லைக் சப்ஸ்கிரைப் போனால் உங்களை ஒன்றே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாரும் வீட்லேயும் வந்து எல்லாரும் டம் டம் வச்சு சாவச்சுடுறேன். எந்த மூலன்ல இருந்தாலும் நான் வந்து அடிப்பேன். அடிப்பேன்னா கச்சி சாப்பிடுவேன். கத்துறேன். நல்லா கேக்குதுல, வந்தா நான் எல்லாருமே சாவச்சிடுறேன். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு லைக் சப்ஸ்கிரைப் அடப்பாங்கடா 6-4 வச்சுன்னுக்கிறோம் நம்ம வேறு. அதுவும் பார்த்தீங்களா எப்படி 97 மீட்டர்ஸ். அது யாராச்சுன்னா டூபை வாட் 6 உங்களை ஃபேஸ் ரிவீல் காமிக்கிறேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதை 2 செகண்ட்ஸில் காமிக்கிறேன். ரன்னு ஓடிங்கிறோ அவுட்டு 4. எப்படி தெரில, எப்படின்னு தெரில. ஓகே ரொம்ப நேரம் இருக்குது, ரொம்ப நேரம் வாயில் பேச முடியாது, ரத்தமே வந்துடும். ஓகே ரத்தமே வந்துடும். என் தம்பி இப்போ ஃபான்னு தான் சொல்லின்னு பையன், நான் ஃபாவில் தான் விழுந்தா. ஓகே சிவம் டுபே 94 மீட்டர். ஓகே என்ன பண்ணுறது இப்போ? நம்ம என்ன பண்ணுறது? யாராச்சும் வரலன்னா இப்போ ஒன்றே பண்ண முடியாது. ஓஹோ ஆமாம் ஓகே. இப்போ நம்ம ஸ்னேக்கு பார்க்கலாமா? இப்போ கிரவுண்டில் ஸ்னேக் வந்திருக்கணும்னு நன்னி இருக்கோம். ஓகே காஃபிலாம் வந்துருக்குது, குச்சின்னுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. வாட்
எவ்வளோ 7th ஓவர்லேயே 122 ரன்ஸ் யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் யாருமே அடிக்க மாட்டாங்க, கேம் லைஃப்பில் எல்லாருமே அடிப்பாங்க. ஓகே 6 இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.